ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கிறிஸ்மஸ் விலாகோட செகண்ட் பார்ட் இது. பாப்பா தம்பி ஸ்கூலில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பாப்பா எங்கே இருக்கான்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து தம்பி பண்ணார். தம்பி கொஞ்சம் டான்ஸில் வீக் தான், ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் ஆடுறாரு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஷாப்பிங்லேயே முடிஞ்சிருச்சு. ஷாப்பிங் அப்புறம் கேரல்ஸ் அது மாதிரி போச்சுது. செகண்ட் பார்ட் வந்து நம்ம சர்ச்சுக்கு போனது, அதுக்கப்புறம் அது மாதிரி இந்த விலாக் போகும். எப்போவுமே எல்லா வருஷமுமே என்னென்னா சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் பேபி கிரைஸ்ட்டை வந்து எடுத்து குடிலில் வச்சுட்டு நாங்கள் கிளம்புவோம். இப்போவும் அதுக்காக தான் எல்லோரும் வந்து நிற்கிறோம் குடில் முன்னாடி. மற்ற வருஷம் வந்து குடிலில் பேபி நான் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் 2 பேரும் சண்டை போடுவாங்க, அண்ணன் தங்கச்சி 2 பேரும். இந்த வருஷம் +2 ஆயிருக்கு. எல்லாருமா மாறி மாறி வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வைக்கிறத வீடியோ எடுக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு பாப்பா ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து தம்பியோட டர்ன். இப்போ நெக்ஸ்ட்டு தம்பி போகிறான். வைக்கிறது, மறுபடியும் அதே மாதிரி எடுத்து வெளியே வைக்கிறது, மறுபடியும் அடுத்த ஆள் வைக்கிறது, இதுதான் நடக்குது. இப்போ 2வது ஆள் இந்த பொம்மை அண்ணனே. இப்போ இங்கே நம்ம வைக்க போகிறோம். யூடியூப் ரைட்டிங்கில் வரும். சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அண்ணன் கேப்பி I know to be YouTuber. Guys, I know to be a YouTuber. அங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி போடா, ஃபோட்டோ எடுக்குமா எல்லாரும்? வாங்க, சண்டை போடுங்க, நல்லா போடுங்க. ஏவா தம்பி வாங்க. ஓகே, எங்கே போகிறீங்கன்னு எல்லாரும் அந்த லைட்டை மறைக்க நான் உட்காந்தேன். எல்லாம் செல்ஃபி வீடியோ ஆன். அண்ணா ஸ்கூட்டி சாவி பண்ணாங்க. ஹச் ஹச் அண்ணா தெரிய மாட்டேங்குது. நீங்க தெரியல ரைட்டா? ஓகே, விகனா இப்பதான் தெரியுது. எங்கேயுமே வெளியே கிளம்பும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் கிளம்புவோம், ஆனால் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறியிருப்போம் எல்லாருமே. அதுக்காகவே கிளம்பும்போது ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கும்போது நடந்த சின்ன சின்ன சேட்டைகள் தான் இது எல்லாமே. என்ன தான் எங்கள் வீட்டு ஆஃபீஸில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாலும் சர்ச்சைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. எல்லா வீட்லேயுமே வீட்டுக்கு ஒரு ஆள் இது மாதிரி இல்லைனாலும் நம்மளும் கரெக்டாக கிளம்பிட மாட்டோம். நாங்கள் கிளம்பும்போது இந்த இயர் வந்து கொஞ்சம் ஓரளவாக சீக்கிரமாக போயிட்டோம். பேபி கிரைஸ்ட் வந்து எடுத்து வைக்கல குடிலில், நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பண்ணாங்க. பாட்டு எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, நாங்கள் அப்போ தான் உள்ளே போனோம். ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது, அதாவது ரொம்ப முன்னாடின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டு அப்படி போயிருந்தோம். குடில் டெக்கரேஷன்லாம் நம்ம சர்ச்சோட யூத் பாய்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணுற மாதிரி இருக்கும், ரிப்பீட்டேஷனே இருக்காது. ஒரு இயர் பண்ணதை நெக்ஸ்ட் இயர் பண்ணுற மாதிரி அப்படி இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். இந்த வருஷம் இனிமேல் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. பேபி எடுத்துகிட்டு வந்து குடிலில் வைக்கும்போது வந்து அப்போ தான் டைம் ஆயிடுச்சு, 12 o'clock ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி அந்த பட்டாசு வெடிக்கிறது. குடிலில் குழந்தை இயேசுவை கொண்டு போய் வைக்கிறாங்க. குடில் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப தெய்வீகமாக, ரொம்ப சாந்தமாக, அவ்வளோ அழகாக இருக்குது. மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. அடைச்சி பிடிச்சி இல்லாமல் வெயிட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக எடுக்கும்போது அழகாக வெயிட் பண்ணி எடுப்பாங்க எல்லாருமே. நல்லா இருக்கும்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறது, ஒரு வாட்டி செய்கிறது. அதனால் ஒருத்தரும் ஒரு மெமரிஸ்க்காக அவங்கவுங்க ஃபேமிலியாக எடுத்துப்பாங்க. நல்லா இருக்கும். குடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட் விலாகில் வந்து நான் ஷாப்பிங் பற்றி ஆட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்ன ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் போடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோட்டோஸில், குட்டீஸ் எல்லாருக்கும் சேம் கலரில் ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டு. அதனால தான் ரொம்ப நேரம் ஆச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு.
தம்பிக்கு ட்ரெஸ் அமைஞ்சதுன்னா குட்டீஸுங்களுக்கு அமையலை, இல்லை பாப்பாங்களுக்கு அமைஞ்சதுன்னா தம்பிக்கு அமையலை, எல்லாருக்கும் சேம் கலரில் மோஸ்ட்டாக பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம். கடைசியில் ஃபைனல் பண்ணோம். இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கோம். சேம் ட்ரெஸ்ஸு, கலர் சேமாக இருக்கும். தம்பிக்கு ஓரளவாக மேட்ச் ஆகிட்டு அந்த மாதிரி. இதுதான் நம்மளோட குடில். அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிறிஸ்மஸ் போச்சுது. எங்கள் வீட்டில் செஞ்ச குடில் எப்படி இருக்க பாருங்கள். இதே மாதிரி நியூ இயர் விலாகும் சீக்கிரமாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் நியூ இயர் விலாகில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.